அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் காலையில் தூங்கி எழுந்ததும் இதில் ஏதாவது ஒன்றை பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயம். இப்பதான் நம்ம பதிவை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்கும் எல்லா பயனுள்ள தகவல் ஒவ்வொன்றும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான குறிப்பு, காலை நேரத்தில் நாம் கண் முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆழ் மனம் விழிப்புணர்வோடு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பார்க்குற விஷயம், கேட்கிற விஷயம் எல்லாமே டைரக்டாக பதியும். நண்பர்களே, ஆழ் மனதில் பதிகிற வார்த்தைகள் டைரக்டாக பதியும். அதனால் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாதுங்க. அதனால்தான் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசுனா நடந்துருமோ அப்படி சில கேள்விகள் கேட்கலாம் சிலர். எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆழ் மனதில் பதியும் போது அது கட்டாயமாக நடந்தே தீரும் நண்பர்களே. அதே நேரத்தில் மந்திரங்கள் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லலாம். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி அதிர்வு இருக்கும், நல்ல பவர் இருக்கும் நண்பர்களே. அது ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஆழ் மனதில் பதிஞ்சு நமக்கு வெற்றியை கொடுக்கும் சகோதரிகளே. அதனால்தான் நல்ல வார்த்தைகளுக்கும் மந்திரங்களுக்கும் அதிக சக்தி உண்டு சகோதரிகளே. சரி, வாங்க நாம் காலையில் எவ்வாறு எதை பார்த்து கண்விழிக்கலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலையில் தூங்கி எழுந்ததும் நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும். ஒரு 2 நிமிடம் உங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும். எப்போவுமே காலையில் நாம் எந்திரிச்ச உடனே நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னா நம் வாழ்க்கையில் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் விஷயங்களாகவே நடக்கும் சகோதரிகளே. எல்லா விஷயத்திலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும், முக வசீகரம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய முகத்தை நாம் தினமும் ரசிக்கும் போது அடுத்தவர்களுக்கு நம்முடைய முகம் ஒரு பிளசண்டாக, ஒரு அமைதியா, சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நம் எழுந்ததும் நம் முகத்தை பார்க்கணும். இதில் முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக நம்முடைய உள்ளங்கையை பார்க்கணும். வலது மற்றும் இடது உள்ளங்கையை சேர்த்து வச்சு பார்க்கலாம், அல்லது வலது உள்ளங்கையை பார்த்தாலே போதும். இதற்கான காரணம், நாம் தூங்கி எந்திரிச்சதும் நம் கண்கள் திறந்தவுடனே ஒரு வைப்ரேஷன் வரும். அது பாசிட்டிவான ஒரு நேத்திர சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் தூங்கி விழிச்சதும் நாம் பார்க்கக்கூடியது அந்த வானம். நாம் 2 நிமிடம் வானத்தை நடந்து கொண்டே பார்க்கலாம், இல்லை நம்ம வீட்டு ஜன்னலை திறந்து கூட வானத்தை பார்க்கலாம். வானத்தை 2 முதல் 5 நிமிடம் பார்க்கும்போது உங்களுடைய மனம் தெளிவு பெறும் சகோதரிகளே. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இதுவும் நம் வாழ்க்கையில் வெற்றிக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் என்பதை மறந்திடாதங்க அன்பர்களே. இப்படி வானத்தை பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு தரும் என்பதை உணரலாம். அடுத்து காலையில் சூரிய உதயத்தின் போது சூரியனை நாம் பார்க்கணும். மற்ற நேரங்களில் சூரியனை முழுமையடைந்த பிறகு பார்க்கக்கூடாதுங்க. சூரியன் நடுவானில் வந்த பிறகும் பார்க்கக்கூடாது. சூரிய உதய நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கீங்கன்னா கட்டாயம் பாருங்க, அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளி தரும். குறிப்பாக படிக்கிற பசங்க சூரிய உதயத்தை கட்டாயம் பார்க்கணும். கல்விக்கான கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், நல்ல மெமரி பவர் கிடைக்கும். ஒரு 30 நாட்கள் இப்படி பார்த்துட்டு வாங்க, பிறகு உங்களுக்கே தெரியும் நல்ல மாற்றங்கள் இருப்பது. அடுத்தது சந்தனம். நீங்கள் ஒரு சின்னதாக சந்தனக்கட்டை கூட வாங்கிக்கிடலாம். அது ஒரிஜினலா என்று பார்த்துக்கோங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்கலாம், தவறு கிடையாது. தினமும் இந்த சந்தனத்தை காலையில் முகர்ந்து பார்த்தால் நாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடாமல் வெற்றியை தரும் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம வீட்டில் ஒரு பசுவும் கன்றும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் அதில் கண்முழிச்சு வந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் சகோதரிகளே. நாம் தினமும் பூஜையில் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் மகாலட்சுமி, விநாயகர் மற்றும் சிவலிங்கம். இந்த 3 கடவுளின் ஃபோட்டோ இல்லை விக்கிரகங்களை பார்ப்பது ரொம்பவே சிறப்பு. காலையிலேயே கண் விழித்ததும் பார்க்கக்கூடியது உங்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிதான் நண்பர்களே. மற்ற மதத்தினரும் அவங்கவங்க இஷ்ட கடவுளை தினமும் காலையில் கண் விழித்ததும் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் அவரவர்களுடைய விருப்பம்தான். போட்டோஸ் இல்லாதவர்கள் அவங்கவங்க மதத்தின் குறியீடுகளை பார்த்துட்டு வரலாம். அடுத்ததாக சில பேர்களுடைய வீடுகளின் பக்கத்திலேயே கோவில்கள் இருக்கும். அதனால கோபுரம் தரிசனம் செய்யும் போது கோபுர உச்சியில் இருக்கும் கலசத்தை பார்க்கணும். அந்த கலசத்தை பார்ப்பதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளிதரும் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.